ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாமே. ஹலோ நண்பா. ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருந்தோம். அப்போ ஒரு சூப்பரான பைக் கிராஸ் ஆச்சு. அந்த பைக்க பார்த்த உடனே என் ஃப்ரெண்ட் "ஓ! சூப்பரான பைக்குடா அது. அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் செம்மையா இருக்குடா" அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டான். நான் சொன்னேன், "நீ அத வாங்கலாமேன்னு" சொன்னேன். அதான் அவன் கேட்ட உடனே, என் வாழ்க்கையிலே நான் அந்த பைக்க வாங்கவே முடியாதுடா. அவ்ளோ காஸ்ட்லியான பைக் அது" அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டான். இதுதான் புவர் பெர்சன் மென்டாலிட்டி. நான் நான் புக்ஸ்ல படிச்சு கத்துக்கிடலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நெனச்சேன். ஆனா அது சரியான டைம் இல்ல. ரிச் பீப்பிள் பெருசா திங்க் பண்ணுவாங்க. புவர் பீப்பிள் சின்னதா திங்க் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட் அந்த மாரி ஒரு மென்டாலிட்டிலயே இருந்தான்னா, அவனால நெனச்சா கூட அந்த பைக்க வாங்க முடியாது. லைஃப் நம்மளுக்கு எப்ப நம்மளுக்கு தேவைன்னா, நம்ம அதுக்கு வேண்டி கஷ்டப்பட்டோம்னா தான் நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு குடுக்கும். நம்மளுக்கு ஒரு சாதாரண ஜாப் போதும், ஒரு சாதாரணமான வீடு போதும், ஒரு சாதாரணமான காரு போதும்னு நெனச்சோம்னா, அத விட கம்மியா தான் நம்மளுக்கு கிடைக்கும் லைஃப்ல. சில பேர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயி, ஒரு ஒரு பொருள எடுத்து, அதுல இருக்கறதுலே கம்மியான பொருள் விலை பார்த்து எடுத்து, ஒரு ரூ. 5க்காக 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம அந்த ஆஸ்பெக்ட்ல யோசிக்காம, என் 1 மணி நேரம் டைம் ரூ. 5000க்கு நான் சம்பாரிச்சு காட்டுவேன். அந் அது அந்த மாரி ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிக்கணும். அதுதான் ரிச் மென்டாலிட்டி. நம்மகிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னா, அத மென்டல் பேரியர் நம்ம பெருசா யோசிக்காம இருந்தோம்னா, நம்மளுக்கு பெரிய வீடு, பெரிய காரு, பெரிய ஷிப்பு இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஹென்றி ஃபோர்டு ஒரு காலத்துல கார் கொண்டு வரலாம்னு நெனச்சாரு. குதிரை வண்டிங்கலாம் இருக்கும்போது. ஆனா மக்கள் அத கேட்டு இத செய்யவே முடியாது. இதெல்லாம் இம்பாசிபிள். இது ஸ்டூபிடான ஐடியான்னு சொல்லி அவர கிண்டல் பண்ணாங்க. அப்படியே அவர் செஞ்சு காட்டுனதுக்கு அப்புறம் கூட யாருமே அத வாங்க மாட்டாங்கன்னு சொன்னாரு. ஆனா நம்ம இப்ப குதிரை வண்டிங்கலாம் யூஸ் பண்றது இல்ல. கார் தான் யூஸ் பண்றோம். பெருசா நெனைங்க. பெருசா யோசிங்க. ரிச் பீப்பிள் அதர் ரிச் பீப்பிள பார்த்து அட்மையர் ஆவாங்க. அவங்கள வந்து அவங்க கிட்ட கத்துக்கணும்னு நினைப்பாங்க. புவர் பீப்பிள் அவங்கள குறை சொல்லுவாங்க. ஒரு கார் சூப்பரா கார் போச்சுன்னா, என் ஒரு அண்ணன் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அந்த காரால எத்தனை பேர் அடிபட்டு சாக போறாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒரு பொறாமையோட வெளிப்பாடு தான். நான் என்ன யோசிச்சேன்னா, அவர் சூப்பரான கார் வச்சிருக்காரு. அது சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கு. நானும் அந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும். எனக்கு எப்படின்னு தெரியல. நான் புக்ஸ் படிச்சு கத்துக்க போறேன்னு நினைச்சேன். ஒருத்தர் ஜிம்ல நல்ல ஃபிட்டா இருந்தாரு. நல்ல சிக்ஸ் பேக்ஸோட இருந்தாரு. அவரை பார்த்து இன்னொருத்தர் அவன் என்ன ஸ்டிராய்ட்ஸ் யூஸ் பண்றான்னு தெரியல. எல்லாரும் ஸ்டிராய்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவர் கஷ்டப்பட்டு வெயிட் லிஃப்ட் பண்ணி உழைச்சிருக்காரு. அவருக்கு சிக்ஸ் பேக்ஸ் பாடி கிடைச்சிருக்கு. இவர் வெறும் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாரு. 5 மணி நேரம் வேலை செஞ்சா எனக்கு எதுவுமே வர மாட்டேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாரு. அவர் கஷ்டமான வேலையை செஞ்சாதான் அவருக்கு கிடைக்கும். ஆனா ஸ்மார்ட்டாவும் செய்யணும். அதான் முக்கியம். நம்ம அவரை அப்ரிஷியேட் பண்ணி, எனக்கு கத்துத்தாங்க, எப்படி நீங்க இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னு பேசி கத்துக்கணும். ரிச் பீப்புள் கத்துக்கிட்டே இருப்பாங்க எதையாவது. புவர் பீப்புள் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லுவாங்க. இதுதான் ரிச்சையும் புவரையும் வித்தியாசப்படுத்துது. ரிச் பீப்புளுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் எனக்கு எதுவுமே தெரியல, நிறைய கத்துக்கணும்னு சொல்லி புக்ஸ் படிப்பாங்க. ஆனா புவர் பீப்புள் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களே எல்லாமே தெரியும்னு நினைச்சுக்கிட்டு எதுவுமே தெரியாம இருப்பாங்க. ஐன்ஸ்டைன் தான் உலகத்திலே பெரிய புத்திசாலின்னு சொல்றோம். ஆனா அவர் கத்துக்க தான் தெரியுதான் அவருக்கு எதுவுமே தெரியலன்னு. வாரன் பஃபட், பில் கேட்ஸ் இந்த மாதிரி உலகத்துல பணக்காரங்க எப்படி பணக்காரங்கன்னா புக்ஸ் படிச்சுதான் ஆனாங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுமா? அப்போ சீக்ரெட்ஸ் ஆஃப் த மில்லியனர் மைண்ட் புக்கை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து வாங்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லை கிளிக் பண்ணிருங்க. எங்க வீடியோஸ் எதுவும் மிஸ் பண்ணாம இருக்க. ஃபைனலா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.